ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மேற்கு நோக்கிய சிவ தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். மேற்கு நோக்கிய சிவனை தரிசித்தால் 1000 கிழக்கு நோக்கிய சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று வாமதேவர் என்ற மகான் தனது நூல் ஒன்றில் சொல்லியுள்ளார். கிழக்கு மேற்கு நோக்கிய சிவலிங்கங்களின் ஆவுடையார் கோமுகை வடக்கு நோக்கி இருக்கும் என்பது பொதுவான விதி. ஆனால் மேற்கு நோக்கிய லிங்கத்தின் ஆவுடையாருக்கு சக்தி அதிகம். இங்கு செய்யப்படும் பரிகாரங்கள் வெகு விரைவில் பலன் தந்து கொண்டிருக்கின்றன. மேற்கு பார்த்த லிங்கம் உள்ள ஆலயங்கள் தோஷ நிவர்த்தி தலங்களாக விளங்குகிறது. அருள்மிகு கபாலீஸ்வரர் திருமயிலை சென்னை, அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருவான்மையூர் சென்னை, அருள்மிகு இருதயாளீஸ்வரர் திருநின்றவூர் சென்னை, அருள்மிகு பாலேஸ்வரம் செங்கல்பட்டு மாவட்டம், அருள்மிகு வாரகீஸ்வரர் தாமஸ் காஞ்சிபுரம் மாவட்டம், அருள்மிகு திருமேற்றலீஸ்வரர் திருக்கச்சி மேற்றலி காஞ்சிபுரம் மாவட்டம், அருள்மிகு காசி விஸ்வநாதர் கிருஷ்ணசமுத்திரம் திருவள்ளூர் மாவட்டம், அருள்மிகு ஜலநாதீஸ்வரர் தக்கோலம் வேலூர் மாவட்டம், அருள்மிகு வாலீஸ்வரர் குரங்கனில் முட்டம் திருவண்ணாமலை மாவட்டம், அருள்மிகு அதுல் நாதீஸ்வரர் அரகண்டநல்லூர் விழுப்புரம் மாவட்டம், அருள்மிகு மருந்தீசர் திரு இடையாறு விழுப்புரம் மாவட்டம், அருள்மிகு விரட்டீஸ்வரர் திருக்கோயிலூர் விழுப்புரம் மாவட்டம், அருள்மிகு சிஷ்ட குருநாதர் திருத்துறையூர் கடலூர் மாவட்டம், அருள்மிகு வைத்தியநாதீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம், அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கடையூர் நாகப்பட்டினம் மாவட்டம், அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் செம்பனார் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம், அருள்மிகு கடைமுடிநாதர் கீழையூர் நாகப்பட்டினம் மாவட்டம், அருள்மிகு தர்மபுரீஸ்வரர் குருக்கத்தி நாகப்பட்டினம் மாவட்டம், அருள்மிகு பார்வதீஸ்வரர் திருத்தெளிச்சேரி காரைக்கால், அருள்மிகு மனுநாதேஸ்வரர் திருவஞ்சேரி திருவாரூர் மாவட்டம், அருள்மிகு விஸ்வநாத சுவாமி தட்டாத்தி மூலை திருவாரூர் மாவட்டம், அருள்மிகு கோணேஸ்வரர் குடவாயில் திருவாரூர் மாவட்டம், அருள்மிகு அபிவிருத்தீஸ்வரம் திருவாரூர் மாவட்டம், அருள்மிகு கண்டீஸ்வரர் திருக்கண்டியூர் தஞ்சாவூர் மாவட்டம், அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டம், அருள்மிகு தர்மபுரீஸ்வரர் பழையாறை தஞ்சாவூர் மாவட்டம், அருள்மிகு ராமநாத சுவாமி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம், அருள்மிகு உக்தவேதீஸ்வரர் திருத்துருத்தி குத்தாலம் தஞ்சாவூர் மாவட்டம், அருள்மிகு தாய்மான சுவாமி திருச்சிராப்பள்ளி, அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருவானைக்கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அருள்மிகு கைலாசநாதர் கற்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அருள்மிகு உய்யகொண்டான் திருமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அருள்மிகு சோத்தாரகர் பெருங்களூர் புதுக்கோட்டை மாவட்டம், அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம், அருள்மிகு இம்மையில் நன்மை தருவார் ஆலயம் மேலமாசி வீதி மதுரை மாவட்டம், அருள்மிகு மன்னீஸ்வரர் அன்னனூர் கோயம்புத்தூர் மாவட்டம், அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் இருக்கூர் கோயம்புத்தூர் மாவட்டம், அருள்மிகு திருமுருகநாத சுவாமி திருமுருகன்பூண்டி கோயம்புத்தூர் மாவட்டம், அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் ஐயர்மலை கரூர் மாவட்டம், அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு ஈரோடு மாவட்டம், அருள்மிகு நாகநாதர் சுவாமி நயினார் கோயில் ராமநாதபுரம் மாவட்டம், பழுவஞ்சி சிவனார் ஆலயம் திருச்சி மாவட்டம்,
நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் கோயில் மேற்கு நோக்கிய சிவாலயம் திண்டுக்கல் மாவட்டம். அருள்மிகு திருக்காலத்தீஸ்வரர் திருக்காலத்தி ஆந்திரா. திருநெல்வேலி அருகிலுள்ள 10 சிவாலயங்கள் தச வீரட்டான ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 10 சிவாலயங்களும் மேற்கு திசை நோக்கி அமையப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். இந்த 10 ஸ்தலங்களுள் 9 ஸ்தலங்கள் திருநெல்வேலி அருகிலும் 10வது ஸ்தலமான திருப்பரப்பு மகாதேவர் திருக்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகிலும் அமையப்பெற்றுள்ளது. தச வீரட்டான ஸ்தலங்கள் எனப்படும் மேற்கு திசை நோக்கிய சிவாலயங்கள்: பக்தஸ்தலம் சிவசைலம் அருள்மிகு சிவசைலப்பர் திருக்கோயில். மகேசஸ்தலம் வழுதூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில். பிராணலிங்கஸ்தலம் கோடகநல்லூர் அருள்மிகு அவிமுக்தீஸ்வரர் திருக்கோயில். ஞானலிங்கஸ்தலம் சிங்கிக்குளம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். சரணஸ்தலம் மேலநத்தம் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில். சகாயஸ்தலம் ராஜவல்லிபுரம் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில். பிரசாதி ஸ்தலம் தென்மலை அருள்மிகு திருப்பாத்தீஸ்வரமுடையார் திருக்கோவில். கிரியாலிங்கஸ்தலம் அங்கமங்கலம் அருள்மிகு நரசிங்காஸ்வரமுடையார் திருக்கோவில். சம்பத் ஸ்தலம் காயல்பட்டினம் அருள்மிகு மெய்கண்டேஸ்வரர் திருக்கோவில். பஞ்சாக்ர ஸ்தலம் திருப்பரப்பு அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில். எந்த சூழ்நிலையிலும் நின்னை நினைக்கும் பேறு கொடுத்தாய் ஈசா, அகில உலகை ஆளும் சொக்கநாத பெருமானே. அண்டத்தையும் பிண்டத்தையும் காக்கும் ஆளவாய் அரசனே, உம் திருவடி போற்றி போற்றி. சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.